ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தாவரம் தமிழில் கருவேப்பிள்ளை செடி என்று அழைக்கப்படுகின்றன, ஆங்கிலத்தில் கர்ரி லீஃப் என்று அழைக்கப்படுகின்றன. முர்ரேயா கோனிஜி என்று அழைக்கக்கூடிய தாவரவியல் பெயர் கொண்ட ரூட்டேசி குடும்பத்தைச் சார்ந்த இந்த கருவேப்பிள்ளை தாவரம் அனைத்து வீடுகளிலும் சமையலுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. சித்த மருத்துவங்களில் இவை ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனென்றால் சித்தா மற்றும் ஆயுர்வேதங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இவை மனித உடலில் உள்ள பெரும்பாலான உறுப்புகளில் உள்ள நோய்களை தீர்க்கும் வல்லமை கொண்டது. உதாரணமாக தலையில் நமக்கு இளநரை நீக்கக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிள்ளை கொண்டு, மற்றும் நமக்கு உடலில் உள்ள இருதயத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது, மற்றும் நுரையீரல்களில் உள்ள பாதிப்புகளை அகற்ற வல்லது. கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இவை நம்ம உணவுப் பொருளாக எடுத்துக்கொள்ளும் போது பார்வை தெளிவாக கிடைக்கின்றன. இவை பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிள்ளை சமையலின் போது உபயோகப்படுத்தப்படலாம், அல்லது இவை பொடியாக செய்து இவை காய வைத்து பொடி செய்து இட்லி தோசை போன்றவற்றிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல நம்ம மருந்து தயாரிக்கும் போது இதை பொடி செய்து காய வைத்து உலர வைத்து இவை சித்த மற்றும் ஆயுர்வேத மருந்து பயன்படுத்தப்படுகின்றன. இதோட வளர் இயல்பு பார்த்தீங்கன்னா இவை மரம் அல்ல, ட்ரீ அல்ல, சப் ட்ரீ அப்படின்னு துணை மரம் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இதனுடைய உயரம் சுமார் 10 மீட்டர் முதல் 20 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இதனுடைய இலை மற்றும் இதில் வரக்கூடிய காய் மற்றும் இதில் வரக்கூடிய கனிகள் அனைத்துமே மருத்துவ பயன் கொண்டது. சித்த மற்றும் ஆயுர்வேத துறைகளில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இவை சமையலிலும் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இதனுடைய வளர்பியல் பார்த்தீங்கன்னா உயரம் சுமார் 10 மீட்டர் முதல் 20 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. இதனுடைய வாழ்வு பார்த்தீங்கன்னா இது 30 முதல் 40 வருட காலம் இது உயிருடன் இது இருக்கும். இதனுடைய கட்டிங்ஸ் போட்டு நம்ம அடுத்த ஜெனரேஷன் உருவாக்கலாம். இல்லைன்னா இதில் சீட் எடுத்து நம்ம போட்டோம்னா அதுலேருந்தும் புதிய தாவரம் உருவாகும். இது வாட்டரிங் பார்த்தீங்கன்னா நம்ம பிப்ரவரியிலேருந்து கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வாட்டரிங் டெய்லி போடணும். மற்ற அந்த 5-6 மாத காலங்களில் மழைக்காலம் குளிர்காலங்களில் வாட்டரிங் நம்ம நிறைய போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரக்ட் சன்லைட் இருக்கணும், அப்போ growth நிறையா இருக்கும். ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இப்போ பாருங்க இவ்வளோ ஹைட் இருக்கு. இது 2 வருட தாவரம். நமக்கு இதனுடைய growth ரொம்ப ஃபாஸ்டாலாம் இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். அதனால இது வளர்ப்பது எளிது. தொட்டிகளில் வைத்தீங்கன்னா உயரமாக போகாது. தரையில் டைரக்ட் சன்லைட்டில் வாங்க இது நல்ல growth இருக்கும். நமக்கு பயன்படக்கூடிய தாவரம். நமக்கு அனைத்து வீடுகளிலும் ஒரு சித்த மருத்துவர் நம் வீட்டில் உள்ளது போல உணரலாம். இந்த கருவேப்பிள்ளை செடி, கர்ரி லீஃப் என ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இந்த செடியை அனைத்து வீடுகளும் வளர்ப்போம். நம் உடலில் உள்ள நோய்களை நீக்கி ஆரோக்கியம் பெறுவோம். நன்றி, வணக்கம். புதுசாக பார்க்குறவங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.